ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து லிங்க் பண்ணலை அப்படின்னா அதை வந்து இமீடியட்டாக லிங்க் பண்ணணும். அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 30 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைக்கிறதுக்கான லாஸ்ட் தேதி, அதாவது காலக்கெடுவை வந்து இப்போ வந்து நீட்டிச்சு இப்போ வந்து புதிய அறிவிப்பு வந்து வருமான வரித்துறை வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைக்கிறதுக்கான காலக்கெடுவை வந்து நீட்டிச்சு வருமான வரித்துறை வந்து ஒரு புதிய உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த கொரோனா சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஆதார் கார்டோட பேன் கார்டை வந்து இணைக்கல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 30க்குள்ள வந்து உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான காலக்கெடுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 30 வரைக்கும் நீட்டிச்சு இப்போ புதிய உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் உங்களோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 30க்குள்ள உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி லிங்க் பண்ணாத பட்சத்தில் உங்களோட பேன் கார்டு வந்துட்டு செயலிழந்துடும். அந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக யூஸ்லெஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் வந்து ஏதாவது ஒரு இதுக்கு அந்த கார்டை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து 1000 to 10,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமான வரி தாக்கல் பண்ண வேண்டியவங்க வந்துட்டு உங்களோட வருமான வரியை தாக்கல் பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக இப்போ வந்து ஜூலை 31 வரைக்கும் வந்து அதிகப்படுத்தி இப்போ வந்து புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் ஆதார் கார்டு லிங்க் பண்ணலை அப்படின்னா செப்டம்பர் 30க்குள்ள லிங்க் பண்ணியிருக்கணும். வருமான வரி தாக்கல் பண்ணாதவங்க வரப்போகிற ஜூலை 31க்குள்ள உங்களோட வருமான வரியையும் தாக்கல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான காலக்கெடுவை நீட்டிச்சு ஒரு புதிய உத்தரவு வந்து இப்போ வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.